சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் லாயர்கிட்ட அருண் ரொம்பவே கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் இங்கே போலீஸ்க்கு மரியாதை இல்லாமல் ரவுடிக்கும் போலீஸ்க்கும் 2 பேருக்கும் இப்படி இருக்குது, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் மிஸ்டர், நீங்கள் 2 பேரும் ஒரு வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கீங்க. இவர் மேலே இருக்கிற கோவத்தை செல்வத்து மேலே நீங்கள் காட்டிக்கிட்டு இருக்கீங்க. செல்வத்துக்கு அவரை விட்டால் அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேறு யாருமே இல்லை. அதனால் கோர்ட்டுக்கே இந்த கேஸ் போச்சனாலையும் செல்வத்துக்கு சாதகமாக தான் தீர்ப்பே வரும். அதனால் இங்கேயே சுமூகமாக முடிச்சிடலான்னு நான் பார்த்தா நீங்கள் என்னடனா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முத்து மேலே விரோதமாக இருந்தால் அதை முத்துக்கிட்ட ஸ்ட்ரைட்டாக டீல் பண்ணியிருக்கணும். செல்வத்தை பழி வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இவர் செல்வனனை மட்டும் கஷ்டப்படுத்தலை, என்னையும் சேர்த்து தான் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சீதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு லாயர் கேட்ட உடனே நம்ம அருண் இருந்துட்டு சீதாவை பார்த்து மறைக்கிறாங்க. லாயர் இருந்துட்டு எதுவாக இருந்தாலையும் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால அவங்க அம்மா இறந்ததுலேருந்தே அவர் இப்படி தாங்க ஆயிட்டார். என் மேலே ரொம்பவே பாசமாக தான் இருந்தார். என் மாமா வச்சு என்னையும் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், அவர் என்னை உடம்பாலேயும் மனசாலையும் ரொம்பவே காயப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அருண் பண்ண எல்லா விஷயத்தையும் லாயர்கிட்ட சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.